வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என் நாட் ஸ்டிச்சு. பாருங்கள், நம்ம சங்கிலி தையல் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் லாஸ்ட்டு நம்ம முடிக்க போகிறோன்னா அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கிறீங்க. எவ்வளோ பக்கத்தில் குத்தி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு பழைய நாட்டை பிடிச்சி இழுக்கணும். பாருங்கள், இன்னொரு தடவை பாருங்கள். நம்ம சங்கிலி தையல் போட்டுட்டு லாஸ்ட்டு சங்கிலி தையல் பக்கத்தில் எவ்வளோ கிட்ட குத்த முடியுமோ குத்தி ஒரு செயின் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு பழைய நாட் கீழே உள்ளதை பிடிச்சி இழுக்கணும். இன்னொரு தடவை பாருங்கள். லாஸ்ட்டு சங்கிலியே நீட்டாக இழுத்து விட்டுக்கோங்க அந்த செயினை. அப்போ தான் உங்களுக்கு போட முடியும். பக்கத்துலேயே குத்தி ஒரு நாட் எடுக்கிறோம். எடுத்துட்டு அது உள் வழியாக விட்டு பழைய நாட்டை பிடிச்சி இழுக்கணும். அப்போ அடியில் நூலையும் இழுத்தோன்னா அந்த நாட் விழுந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஸ்டிச்சு. இப்போ நான் டியூப் எடுத்துருக்குறேன். டியூப் பீடு இருக்கு இல்லையா, டியூப் பீடு ஒன்று போட்டுட்டு அது எண்டில் பக்கத்துலேயே குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். சின்ன நாட் ஒன்று போட்டுக்கிறோம். போட்டுட்டு நூல் ரிவர்ஸில் அந்த ஸ்டெம் பீடு பாதியில் குத்தி எடுத்து அடுத்த பீடை தள்ளிட்டு போடுறோம். முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டுட்டு அந்த நூலை பின்னாடி ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் அந்த பீடோட பாதியில் குத்தணும். குத்தி எடுத்து அடுத்த பீடு தள்ளி போடணும். அது பக்கத்துலேயே எவ்வளோ கிட்ட குத்த முடியுமோ ஒரு சின்ன நாட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன சங்கிலி போடணும். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம கழுத்துக்கு, கை பார்டரில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இலை, செடி, கொடி வரைஞ்சோன்னா ஸோ அதெல்லாம் ஸ்டெம்மாக இருக்கிற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ அதே ஸ்டெம் ஸ்டிச்சை நான் க்ரீன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது பாருங்கள், ஒரு ஜர்தோசி போட்டிருக்கோம். போட்டுட்டு அங்கே ஒரு நாட் போட்டு ரிவர்ஸ் ஸ்டிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம போட்ட அந்த ஜர்தோசி பாதியில் குத்தி எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்த ஜர்தோசியை அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்ன ஒரே சைஸில். ஸோ பாருங்கள், அந்த கோட்லேயே குத்தி எடுக்கிறோம். எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ரிவர்ஸ் வரணும். ரிவர்ஸ் அந்த ஜர்தோசியில் பாதி அது கோட்டு மேலே குத்தணும். கோட்டு மேலே குத்தி எடுத்துட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நம்ம போட்டு அந்த ரிவர்ஸ் வந்தது கழண்டு வராமல் இருக்கும். எடுத்துட்டு இப்போ டியூப்பை நம்ம அதில் தள்ளணும். தள்ளிட்டு அது எவ்வளோ டியூப் நீளம் வருதோ அவ்வளோ நீளம் போட்டு அங்கே ஒரு சின்னதாக ஸ்டெயின் ஸ்டிச்சு. ஸோ அதே மாதிரி போட்டுடலாம். இதை நம்ம ஸ்டெம் கழுத்தில் டிசைன்லாம் வரையும்போது இதை போட்டால் அழகாக இருக்கும். ஸ்டெம் மாதிரியே இருக்கும் கிராஸாக. நான் இந்த பக்கம் திருப்பி காட்டும்போது பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த டிசைனு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டியூப்பை உள்ளே அனுப்பும்போது நீடில் அடிப்பக்கமாக வளைஞ்சிருக்கணும். இல்லைன்னா அது மாட்டி அந்த ஜர்தோசி அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ஸோ ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம நீடில் வழியாக தள்ளும் பொழுது ஊசி வளைஞ்சிருக்கிற ஊசி அடிப்பக்கம் பார்த்துருக்கணும். இப்போ தான் நம்ம அது அந்த ஜர்தோசி டியூப் வீணாகாமல் வரும். பாருங்கள், ஸ்ப்ரிங் மாதிரி அது இதுவாகிடுச்சு, தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீடில் அடிப்பக்கமாக வரைஞ்சிருக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணணும். இது கோல்டு ஜர்தோசி. தேங்க்யூ.